உங்களோட வாழ்க்கையில் சரி பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு கொண்ட அப்புறம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்களை செக் பண்ணி கொள்வீங்க, இதெல்லாம் சரியாக இருக்கான்னு. என்னோடய வேலைக்கு நான் போடுற ஒர்க் கரெக்டாக இருக்கா, என்னோடய பிஸ்னஸுக்கு நான் போடுற ஒர்க் கரெக்டாக இருக்கா, எனக்கு இதுக்கான நாலேஜ் போதுமானதாக இருக்கா, நான் நம்புகிற நபர்கள் சரியாக எனக்காக வேலை பார்த்து கொடுக்குறாங்களா, என்னோடய பிஸ்னஸ் எங்கே வீழ்ச்சி அடையுது, இல்லை ஒரு பெரிய கடனில் சிக்கியிருக்குன்னா இதனால் இந்த கடன் வந்துச்சு, எனக்கு செலவு அதிகமாக இருக்கா, இல்லை பணத்தை எனக்கு பயன்படுத்த தெரியலையா, இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்பில் சில முரண்பாடுகள் வருது, டிவோர்ஸ் வரைக்கும் பிரச்சனை போகுது, இல்லை டிவோர்ஸ் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண தெரியலையா, என்னோட தப்பா, இல்லை நம்பி வந்த பொண்ணோட தப்பா, இல்லை பையனோட தப்பா, நிறைய கொஷன் பண்ணுறீங்க. இல்லை ரெண்டு பேருக்கு இடையில் வேறு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சான்னு தேடுறீங்க. உடலில் சில பிரச்சனைகள் வந்திருக்கு, சில நோய்கள் வந்திருக்கு, தொடர்ந்து டேப்லெட் போடுறீங்க, மனசே உடைஞ்சு போச்சு. அதுக்கான காரணங்களை தேட ஆரம்பிக்கிறீங்க. ஒழுங்காக நான் டைமுக்கு சாப்பிட்றது இல்லையா, இல்லை என்னோடய சாப்பாடோட ஹேபிட் மாற்றணுமா, இது எல்லாம் உங்கள் லைஃப்பில் பார்க்குற நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் செக் பண்ணலை, என்னோட ஃப்ரீக்குவன்சி சரியாக இருக்குதா, என்னோட அலைவரிசை சரியாக இருக்குதா. நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சுற்றிட்டு இருக்க நீங்கள் எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செக் பண்ணால் போதும், என்னோட ஃப்ரீக்குவன்சி சரியாக இருக்குதா. நான் கஜரதன் நாகரட்னம், லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச். நீங்கள் சரியான அலைவரிசையில் தான் இருக்கின்றீர்களா என்கின்ற இந்த கேள்விக்கு பதிலாக இந்த வீடியோவில் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண இருக்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் கொள்ளணும், நீங்கன்றது இந்த உடம்பு கிடையாது, நீங்கன்றது இந்த உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிற இந்த மனசு கிடையாது. இது ரெண்டும் உங்களை போலவே உங்களுக்கு காண்பிக்கிற ஒரு மாய தோற்றம். இந்த உடம்பு நீங்கள் தான் நம்பிட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த உடம்பு நீங்கள் கிடையாது. இந்த மனசு இது எனக்குள்ளே இருந்து என்ன மாதிரியே பேசிகிட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அதுதான் உங்களோட மிகப்பெரிய எதிரியே. உங்களோட முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் அது மட்டும்தான். நீங்கள் யாருன்னு கேட்டால் செல்களோட கூட்டு தொகுதியில் அதிர்ந்துட்டு இருக்கிற வெறும் அதிர்வு தளம் தான் நீங்கள். நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் பர்சன் கிடையாது, ஒரு பௌதிக பொருள் கிடையாது, ஒரு சாலிட் மெட்டீரியல் நீங்கள் கிடையாது. நீங்கள் ஒரு அதிர்வு தளம், அதை எனர்ஜி இல்லைன்னா ஃப்ரீக்குவன்சி இல்லை வைப்ரேஷன் சொல்லலாம். நீங்கள் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் காண்கிற விஷயங்கள். இங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, சுவர் மாதிரி இருக்குது, வெறும் அணுக்களோட கோட்பாடு தான் இங்கே வேறுபாடாக இருக்கே தவிர இங்கே நாங்கள் காண்ற எதுவும் வெவ்வேறு பொருட்களால் ஆக்கப்பட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த பிரபஞ்சமே ஒரு அதிர்வு தளத்தில் இயங்கிட்டு இருக்கிற பொருள் மட்டும்தான். அதனால தான் வேதத்திலையும் உபனிஷத்திலும் சொல்கிறாங்க, காண்பதனைத்தையும் எது காண்கின்றதோ அதை கண்டறிவதே மெய்யறிவுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மிச்சம் எதுவுமே உண்மை கிடையாது, எது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கோ அது மட்டும்தான் மெய் உண்மைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனைகளும், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு எமோஷன்ஸ்களும், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், இது எல்லாத்துக்கும் பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி இருக்குது. இங்கே தான் இருக்குது அந்த ரகசியம். நீங்கள் ஒரு மனித காந்தம். எந்த அலைவரிசையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அலைவரிசைக்கு ஒத்த பொருட்களை நீங்கள் ஈர்த்துக்கொள்கிறீங்க, ஒத்த விடயங்களை நீங்கள் ஈர்த்துக்கொள்கிறீங்க, ஒத்த நபர்களை நீங்கள் ஈர்த்துக்கொள்கிறீங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் பர்சன், சடனாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வருது, திடீரென்று அது சார்ந்து தியானம் பண்ணுறவங்களையும் கோவில் குளமண்டு திடீரவங்களையும் நீங்கள் சந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. திடீரென்று நீங்கள் பகவத்கீதை படிக்கிறீங்க, அது சம்பந்தமான தோட் ப்ராசஸில் இருக்கீங்க, பகவத்கீதையை படித்த இன்னொரு நபர் இல்லை அதில் ஆர்வமுள்ள ஒரு நபரை நீங்கள் சந்திக்கிறீங்க. இது தற்செயலன்னு நினைக்கிறீங்களா? இந்த விஷயங்களெல்லாம் தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சில விஷயங்களில் சாதாரணமாக குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட இல்லாததை பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்க, மற்றவங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்கன்றதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. நாளைக்கு இந்த லைஃப் எப்படி போயிடுமோ, என்ன நான் ஃபேஸ் பண்ண வேண்டி வந்துடுமோன்னு பயந்து கொண்டிருக்கிறீங்க. இப்படி பயம், கோபம், அப்செட், யோசனை, ஓவர் திங்கிங், இந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களோட ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் ரொம்ப குறைச்சிக்கிறீங்க, இல்லை மோசமான ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்கள் போயிடுறீங்க. இப்படி நீங்கள் மோசமான ஃப்ரீக்குவன்சிக்கு போகிறால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? மோசமான நபர்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கிறீங்க, இன்னும் குறை சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கொள்கிறீங்க. அது அப்படியே தொடர்கதையாக போகுது. காலையில் எழும்பி ஒய்ஃபோட சண்டை பிடிச்சிட்டு வேலைக்கு கிளம்புறாரு, போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு, கார் ஸ்டார்ட் ஆகலை, அப்படியே கத்தி அடித்து ஸ்டேரிங்கில் அடிச்சுட்டு ரேபிடோ எடுத்து போகிறாரு வேலைக்கு. வேலைக்கு போனால் மேனேஜரோட அங்கே பிரச்சனை, கூட வேலை செய்கிறவனோட பிரச்சனை,
கிளைண்டோட பிரச்சனை ஒன்றும் இல்லை. உங்களோட அலைவரிசை தப்பாக இருந்துச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே தப்பாக இருக்கும். ஆனால் கடைசியாக நம்ம மற்றவங்களெல்லாம் ப்ளேம் பண்ணிட்டு நம்ம சரின்னு நினச்சிக்கிறோம். உங்கள் பக்கம் அந்த கவனத்தை திருப்புங்க. இங்கே என்னில் என்ன பிள்ளையாக இருக்குன்னு திருப்புங்க. மிச்சம் எல்லாமே சரியாயிடும். உங்களில் சரியானா வெளியில் எல்லாம் சரியாயிடும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்களோட மனசில் ஒன்று மாறாத வர வெளியில் எதுவுமே மாறப்போவது இல்லைன்னு. உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கவனம் வந்து உங்கள் அலைவரிசையை மாற ஆரம்பிச்சுன்னா உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் நன்றி உணர்வோட ஃபீல் பண்ணி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினீங்களா இருந்தால் உங்களை புகழ்கிறதுக்கும் உங்களை சந்தோஷப்படுத்துக்குமான நபர்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு நல்லது சொல்கிற நபர்களை உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஒரு அழகான காலையில் எழுப்பினா கூட சுட சுட நல்ல டேஸ்டான ஒரு டீ, அப்படியே வானத்தை பார்த்துமா லைஃப் அப்படியே வாழ்வீங்க. அப்படியே உங்களோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் ஷிஃப்டாக ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க? மற்றவங்களுக்கு உதவ ஆரம்பிக்கிறீங்க. இறக்கப்படுறது, அன்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார்கிட்ட இருக்குது தெரியுமா? இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட. இதெல்லாம் படைச்சவங்க கிட்ட இருக்கிற விஷயங்கள். அதெல்லாம் அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் மனுஷங்கள்ட்ட இப்போ கிடையாது. அந்த இரக்கம், கனிவு, பாசம், அறிவெல்லாம் எங்களுக்கு சொந்தமானது இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஓ, இப்படிலாம் உணர்வுகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கோவம், கவலை, திருப்திப்படாமல் இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது, இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச உணர்வுகள் நம்ம நினச்சிட்ருக்கோம். இப்படியா நல்ல நல்ல உணர்வுகள் இருக்குன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த அன்பு, பாசம், பரிவு, கருணை இதெல்லாம் கடவுளோட குவாலிட்டிஸ். இதெல்லாம் உங்களுக்குள்ளே வரும்போது இங்கே கடவுள் தன்மைக்கும் அந்த பிரபஞ்சத்தோட அலைவரிசைக்கும் நீங்கள் மாற ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த அலைவரிசைக்கு நீங்கள் மாற ஆரம்பிக்கும் போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக காய்களை நகர்த்த ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் உங்களோட வார்த்தைகளை பார்க்கறதில்ல, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு அது பார்க்கறதில்ல. அது ஒன்று மட்டும்தான் பார்க்குது. அது உங்களோட ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக இருக்கா, எனக்கு ஒத்த மாதிரி இருக்கா, அதை மட்டும்தான் அது பார்க்குது. நீங்கள் உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணுறீங்கன்னா நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்கிறீங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னா மகிழ்ச்சியாக 4 விஷயத்தை எடுத்துக்கொள்கிறீங்க. நீங்கள் அப்செட்டாகவும் குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அது சார்ந்த பீப்புளை எடுத்துக்கொள்வீங்க. நோய்களை, நொடிகளை எடுத்துக்கொள்வீங்க. கவலைகளையும் துன்பங்களையும் எடுத்துக்கொள்வீங்க. பிரச்சனைகளையே எடுத்துக்கொண்டுட்டு இருப்பீங்க. இன்றைக்கி கண்ணில் பார்க்குற விஷயங்களெல்லாம் கலிஜுகம் மாதிரி இருக்குது இந்த வாழ்க்கை. இவர் சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் நான் துவாபர ஜுகத்துக்கு தான் போகணும் போலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சொல்கிறதெல்லாம் மாஜால கதைகள் கிடையாது. வானத்தை நோக்கி ஒரு பந்து எறிஞ்சிங்கன்னா அது எப்படியுமே கீழே வந்து தான் ஆகும். அதுபோல் அப்படி ஈர்ப்பு விதி வேலை செய்கிறத போல் இந்த பிரபஞ்சத்தை ஈர்ப்பு விதியும் உங்களோட வாழ்க்கை சார்ந்து வேலை செய்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்க, பண்ணலை, அதை பற்றி அதை கவலையே படுறது இல்லை. உங்களோட எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு நீங்கள் பார்க்குற டிவி மாதிரி தான். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க வேண்டிய படத்தை அமேசான் ப்ரைமில் போயிட்டு தேடிட்டு இருந்தால் அது கிடைக்காது இல்லையா? அதுபோல் தான் வாழ்க்கை. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதோட ஃப்ரீக்வன்சிக்கு தான் நீங்கள் மூவ் ஆகணுமே தவிர வேறு ஃப்ரீக்வன்சியில் இருந்துட்டு எனக்கே இந்த விஷயங்கள் கிடைக்கல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஒரு வகையிலுமே சரியானதாக இல்லை. ஸோ நான் உங்களை ஒரு விஷயம் சேலஞ்ச் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, எது சார்ந்து இருக்கணும்னு டிசைட் பண்ணுறீங்க, கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதுவே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கட்டும். அந்த மாற்றம் இப்போ இருந்து தொடங்கட்டும். ஒரு நாளை நன்றியுணர்வோட தொடங்கும் போதே அந்த நாள் அப்படியே ஆப்போசிட்டாக மாற ஆரம்பிச்சிருது. நீங்கள் வாழ்ந்த நேற்றைய வாழ்க்கையை அந்த நாள் ஒருபோதும் இருக்க போகிறது இல்லை. ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா அதோட சண்டையெல்லாம் நீங்கள் போட வேணாம். அதை அப்படியே விட்டுட்டு நல்ல விஷயம் எத்தனையோ இருக்குது அது மேலே உங்களோட கவனத்தை திசை திருப்புங்க. அப்படி செஞ்சுட்டா உடனே என் லைஃப் மாறிடுமா, என் மனசு மாறிடுமான்னு கேட்டால் அது அப்படி மாறப்போகிறது இல்லை. இத்தனை காலமாக உங்களை கண்ட்ரோலில் வச்ச மனம் சடனாக அப்படியெல்லாம் உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துட முடியாது. அதுக்கு நிறைய பயிற்சிகள் தேவை, சிறந்த வழிகாட்டுதல் தேவை. ஆனால் பரவாயில்ல, உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இன்றைக்கே ஏதோ ஒரு முயற்சியை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. எதுக்காகவும் காத்துட்ருக்க வேணாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் கூட பெரிய பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட வாழ்க்கை சாதாரணமாக நடக்கிறது கிடையாது. உங்களோட எண்ணங்களும் உணர்வுகளோடதும் உங்கள் அலைவரிசையோட பிரதிபலிப்பு தான் உங்களோட வாழ்க்கை. உங்களோட அலைவரிசையை நீங்கள் மாற்றினா போதும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் என்ன அலைவரிசையில் பிறக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கா? நல்ல அலைவரிசையில் இருக்கனா இல்லை மோசமான அலைவரிசையில் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கா? உங்களோட மனம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கா? என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கீழே கொடுக்குறேன். ஆலோசனையில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்குரிய மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க அண்ட் மைண்டு உங்களோட கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு. அதை வச்சு உங்களோட அடுத்த கட்ட நகர்வுகளை நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் இத்தனை விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பிஎம்ஆக்டட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட மைண்ட் கோச்.